பசங்க எப்படி பிளான் பண்ணினாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல நாள்ல இந்த விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதோடு சேர்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும். சாந்தி முகூர்த்தமா? ஏன் பிள்ளைக்கும் அவளுக்குமா? அதெல்லாம் இப்ப வேண்டாம். விருந்தோட நிறுத்திப்போமே. என்ன சௌந்தர்யா, அரசல் புரசலா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உன் விருப்பம் இல்லாம அந்த கல்யாணம் நடந்தது? இங்க பாருங்கம்மா, விருப்பம் இல்லாமல்லாம் இல்ல. என் பையன் விருப்பப்பட்டுட்டான், அதனால அவன் விருப்பத்துக்கு நாங்க குறுக்கணிக்கல, அவ்வளவுதான். அப்புறம் ஏன் சாந்தி முகூர்த்தம்னா முகத்தை சுளிக்கிறாங்க? ஒருவேளை பொண்ணை பிடிக்கலையோ என்னவோ. அம்மா, பொண்ணு பிடிக்காமல்லாம் இல்ல. என் பையனுக்கு இதை விட அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா என் பையன் ஆசைக்கு முன்னாடி அழகெல்லாம் முக்கியம் இல்ல, அவ்வளவுதான். ஹலோ சதீஷ், சாப்பாடெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிப்பா. குட். கையோடு சேர்த்து அதையும் முடிச்சிடலாமே சௌந்தர்யா. அது என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு அதுல தலையிட விருப்பம் இல்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன விட்டுடுங்க. இவர் இருக்காரே, இவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அது எப்படி சௌந்தர்யா? புள்ளைய பெத்தவ நீ இல்லாம நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் ஐயரை வரவழைச்சு நேரத்தை குறிக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்து கலந்துக்கிற, புரியுதா? போ. என்னக்கா? விட்ற, பாத்துக்கலாம். வருவா பாரு, பொறுமையாரு. யார் அது? அறிவு. ஹலோ அறிவு, எவ்வளவு நாளாச்சு? திடீர்னு எப்படி என்னோட ஞாபகம் உனக்கு வந்தது? கல்யாண இன்விடேஷன் பார்த்தாலே உங்க ஞாபகம் வரும். இங்க கல்யாணமே நடக்குது. கல்யாணமா? எங்க? நம்ம வீட்லதான். யாருக்கு? பாரதி கண்ணம்மாக்கு கல்யாணம் நடந்துச்சுல, அந்த கல்யாணத்தை ஒரு சிறப்பு விருந்தோட உறுதிப்படுத்துறாங்க. அட, கண்ணம்மாக்கா? அவ வீட்ல எல்லாரும் அந்த புள்ளைய ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்களாவா? கிராண்டா ஃபங்க்ஷனே நடக்குது. என்ன, உங்க வீட்டு ஆளுங்களை தான் எங்க சித்திக்கு பிடிக்காதாச்சே, அதான் உங்களை எல்லாம் கூப்பிட முடியல. பரவாயில்ல, இருக்கட்டு அறிவு. கண்ணம்மாவுக்கு ஒரு நல்லது நடந்தா நல்லது தானே. இன்னைக்கு கண்ணம்மாக்கும் பாரதிக்கும் இங்க விசேஷம் நடக்குது. ஆனா என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. நானும் நீங்களும் மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அறிவு, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, வந்து தொலைச்சிடாதீங்க. ஏன்? சித்திக்கு இங்க நடக்கிறது எதுவும் சுத்தமா பிடிக்கல. அவங்களே இங்க யாரு புடிச்சு கடிச்சு கொதறலான்னு இருக்காங்க. சரி, நான் வைக்கிறேன். ஹலோ ஹலோ, ஐ லவ் யூ. வாவ், லவ் யூ டூ அறிவு. பை. வெச்சிட்டாளா? ஐயோ, என்ன அறிவு? லவ்ஸ் விடுறா. இப்பதான் சின்னதா டெவலப் ஆகி படிப்படியா போயிட்டு இருக்கு. கண்டுக்காதரா. சரி, கேள்வி எல்லாம் கேட்டது இருக்கட்டும். அப்படியே அம்மா கிட்ட போய் மோதிரம் வாங்கிட்டு வா. மோதிரமா? எதுக்கு? எதுக்கா? இந்த பானையில தண்ணி ஊத்தி ஒரு மோதிரத்தை போட்டு விட்டோம்னா ரெண்டு பேரும் கையை விட்டு அப்படியே மோதிரத்தை தேடி சூப்பரா வெளியில எடுப்பாங்கல்ல. என்னடா இது? பேசாம ரெண்டு மோதிரமா போட்டா ஆளுக்கு ஒவ்வொன்னு எடுத்துப்பாங்களே. இப்பதான்டா தெரியுது இனி ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. ஏன் அறிவு? உனக்கெல்லாம் அவ்வளவு விவரம் பத்தாது. அஞ்சலியா பார்த்து அசைஞ்சு வந்தாதான் ஆச்சு. அஞ்சலியை பார்த்து அசந்து வரணுமா? அவளே வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தான் ஒரே வழின்னு சொல்றா. எப்படியாவது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றா. அஞ்சலியை கூட்டிட்டு வர்றது எப்படி? பேசாம ஒரு விசேஷம் இருக்குன்னு வர வச்சா? ஐயோ, அவ்வளவுதான்.
என்னடா ஸ்டன் ஆகி உக்காந்துட்ட? இல்ல அஞ்சலியே பார்த்து அசைஞ்சு வந்ததா ஆச்சுன்னு சொன்னேன். அதான் யோசிக்கிறேன். அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன வழின்னு பாக்குறேன். சும்மா தடாலடியா பாரதி மாதிரி ஒரு வழியை கண்டுபிடி. என்ன அம்மா அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கல்யாணமா? நோ சான்ஸ். தாங்கவே மாட்டாங்க. இங்க பாரு, சில விஷயங்களுக்கு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதுதான் ஃபாலோ பண்ணணும். அம்மா சம்மதிக்கலனா அண்ணன் காட்டிய வழிதான். இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்ல. போய் அம்மா கிட்ட மோதிரம் வாங்கிட்டு வா போ. ஓகே. அம்மா, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? என்ன எதுக்குடா தேடுறீங்க? அதான் ஒரே கூட்டமா குதூகலமா கொண்டாட்டமா இருக்கீங்களே. அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. நீதான் இந்த வீட்டோட சென்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? அது ஏதோ சொல்லுவாங்க, விடுங்க. நீ இல்லனா இந்த குடும்பமே இல்லம்மா. வாமா ப்ளீஸ், சந்தோஷமா ஹாப்பியா இரு. நீ போ, நான் வரல. மா, அங்க எல்லாரும் வந்திருக்காங்க, நீ மட்டும் ஒதுங்கி இருந்தா ரொம்பவே தப்பா இருக்கும்மா. அங்க அறிவு உன்கிட்ட ஒரு மோதிரம் வாங்கிட்டு வர சொன்னா. மோதிரமா? எதுக்குடா? குடுமா சொல்றேன். அதெல்லாம் தர முடியாதுடா. மா குடுமா. டேய் மா அகில், மா ப்ளீஸ் மா. வேணாடா, வேணாம். மா ப்ளீஸ் மா. மா ஒரு நிமிஷம் மா. மா டேய், ஒரு டேய், நிமிஷம். சொல்றத கேளுடா. டேய் அப்படி என்ன இருக்கை? அகில், மா மா டேய், ப்ளீஸ் டேய், டேய், மா. ஏய். அவ்வளவுதான், எடுத்துறேன். இது எதுக்கு தெரியுமா? ஒரு குடத்துக்குள்ள தண்ணி வச்சிருப்பாங்க, அதுல இந்த மோதிரத்தை போடுவாங்க. அப்புறம் பாரதியும் அண்ணியும் பானைக்குள்ள கை விட்டு இந்த மோதிரத்தை எடுப்பாங்களா? சிச்சி, அதுக்கு என்னோட மோதிரமா? குடுடா, குடு. மா, டேய் மா, அகில், please மா. வேண்டாம். விளையாண்டு குடு. கொடுத்துருமா? டேய், மா, அடி please மா. வாங்குடா, மா. குடு. டேய், மா, மா, ஒரு நிமிஷம் இருமா, இருமா. இப்போதைக்கு யார் கையிலும் மோதிரம் இல்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல. பை பை. அகில், அகில், டேய். யூ, ச்சே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சோ நாம இப்ப வந்து ஒரு செம்மையான கேம் ஒன்னு விளையாட போறோம். சோ இந்த கேமோட பேரு பானைக்குள்ள பவுன். ஓகே, இந்த கேம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேம் எப்படின்னா, என் கையில இருக்கிற ரிங்க பானைக்குள்ள நான் போடுவேன். இவங்க ரெண்டு பேர்ல யார் இந்த ரிங்க முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். ரூல் நம்பர் 1, பாரதி ரிங் எடுக்கிறேன்னு சொல்லி எக்காரணத்து கொண்டும் பானையெல்லாம் உடைக்க கூடாது. ரூல் நம்பர் 2, உங்களுக்கு ரிங் கிடைச்சாலும் நீங்க பானைக்குள்ளே கைவிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பானைக்குள்ள இருக்கிற கேமரா வழியா நோட் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். சரியா? அப்புறம் இந்த ரிங் எனக்கு தான். அண்ணி, நாம தான் வின் பண்ணணும். பார்த்து கவனமா விளையாடுங்க. ஓகே? அட்டோ பாவி. ஏய், என்னடா திடீர்னு இப்படி பல்டி அடிச்சிட்ட? பல்டி அடிக்கலப்பா, நான் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை அன்னைக்கு தரேன். பாரதி, நீ இந்த கேம்ல தோத்துட்டனா நீ எனக்கு ட்ரீட் தர. நீ ஜெயிச்சிட்டனா நான் கொடுக்குற ட்ரீட்டுக்கு நீ பே பண்ற. போடா.
ஓகே, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகேவா? ஓகே டன். 1 2 3 go. அண்ணி, come on. ஏய் பாரதி, பாரதி. நோ அண்ணி, விட்டு கொடுத்துறாதீங்க. விட்டு கொடுக்காதே. அவன் எடுத்துக்கூடாது. நீ முதல்ல எடு. அவனுக்கு விட்டு கொடுக்காத. எடு, எடு. சௌந்தர்யா, ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ளவா. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இது மகிழ்ச்சியாவோ கொண்டாட்டமாவோ தெரியல. ஒரே எரிச்சலா இருக்கு. எனக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் ஏன் முன்னாடியே நடக்குது. என்னால தடுக்க முடியல. அவனுக்கு விட்டு கொடுக்காத. எடு, எடு. ஏய், எடு சீக்கிரம். Come on, come on. ho. ஏய். பாரதி, அந்த மோதிரத்தை கண்ணம்மாக்கி கிஃப்டா போடு. ஏய் அறிவு, அது அம்மாவோட மோதிரம். டேய், சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அம்மாவதா இருந்தா என்ன, ஆட்டுக்குட்டி தான் இருந்தா என்ன, எல்லாம் பொதுவானதுதான். நீ போடு பாரதி. போடு. ஓகே.
கணக்கச்சிதமா உனக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. கையை விட்டு கழட்டக்கூடாது, யார் கேட்டாலும் கொடுக்க கூடாது, புரியுதா? சௌந்தர்யா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ உன் மனசு சமாதானம் ஆகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிற. இது நமக்கு வேண்டாம், பிடிக்காதுன்னு நீயா முடிவு பண்ணிக்கிற. நீங்க எல்லாருமே இப்படி இப்படி பட்டுன்னு நேரத்தை மாத்திக்கிட்டு பல்ல கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னால அதெல்லாம் முடியாது. உனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. வெரி சிம்பிள். நம்ம பாரதியோட கல்யாணத்தை ஏத்துக்க, எல்லாம் சரியாயிடும். அதை நான் ஏன் ஏத்துக்கணும்? நீங்க யாருமே என்னோட உணர்வுகளுக்கு மரியாதை தர மாட்டேங்கிறீங்க. நான் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி நீங்க எல்லாரும் சேர்ந்து சாதிச்சிட்டீங்கல்ல. முதல்ல நாங்க எல்லாம் உனக்கு எதிரா இருக்கோங்கிற எண்ணத்தை மாத்து. நீங்க எல்லாருமே எனக்கு எதிரா இருக்கிறதாங்க உண்மை. நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த ஃபங்க்ஷனே ஒரு திட்டமிட்ட சதி. இல்ல, இது யாருமே எதிர்பார்க்கல. நீ எப்படி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியோ நாங்களும் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா உங்க அக்கா எப்படி வந்தாங்க? அவங்களும் பேப்பரை பார்த்து தான் வந்தாங்களா? யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ, சொல்லுங்க. வந்துட்டீங்களா? திருமுனையில இருக்கீங்களா? சரிங்க, இதோ ஆள் அனுப்புறேன். வெயிட் பண்ணுங்க. அறிவு, ஜோசியர் வந்துட்டாரா? தெருமுனையில வெயிட் பண்றாரா? யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அண்ணா, ஜோசியர் அங்க தெருமுனையில வெயிட் பண்றாராம், கொஞ்சம் போய் கூட்டிட்டு வந்துறீங்களா? அண்ணா, அந்த பானையை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறீங்களா? அடுத்த கேம்க்கு ரெடியா? ரெடி ரெடி. அடுத்த என்ன கேம்? பூப்பந்து. டேய், அது இங்க போடுறா. டேய், இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இப்போ நீ என்கிட்ட போட. இப்போ இதே மாதிரி நான் உன்கிட்ட தூக்கி போடுவேன், சரியா? இதுதான் பூப்பந்து. இந்த நெப்போலியன் ஒரு படத்துல பண்ணுவாரே, அந்த விளையாட்டு தானே? அதேதான். பாரதி, கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. கனமா, நீ கொஞ்சம் பேக். அகில், அந்த பூவை பாரதி கிட்ட போடு. ஓகே, கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரெடி. கண்ணம்மா, நீ ஏன் பொண்ணு தூக்கவே கூடாது. சௌந்தர்யா பையனுக்கு தண்ணி காட்டு சொல்றேன். நீ இப்படி ஒதுங்கி இருந்தன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம் இருக்கு. சந்தேகமே வேண்டாம், அதுதான் உண்மை. எனக்கு அவளை பிடிக்கல. அவ முகத்தை பார்த்தாலே எரிச்சலா வருது. நான் தூக்கி எறிஞ்ச ஒருத்தி என் தலைக்கு மேல வந்து உட்கார்ந்துட்டான்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. சௌந்தர்யா, ப்ளீஸ், இத நம்ம பாரதிக்காக ஏத்துக்கலாமே. அவனுக்காக தாங்க அமைதியா இருக்கேன். ஏன்னா எனக்கு அவனை அவ்வளவு பிடிக்கும். அவன் அசிங்கப்பட்ட கூடாதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குங்க. ஆனா பாத்தீங்களா, அவன் என்ன
புரிஞ்சுக்கவே இல்லை.